ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டிசைனை கிளாத்துக்கு எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ட்ரேஸிங்கை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ஒன்று கார்பன் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று சாக் பவுடர் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கார்பன் தான் எடுத்துகிட்ருக்கேன். ட்ரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாத்தில் கரெக்டான அளவு ப்ளவுஸை மெஷரிங் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. டிசைன் பேப்பரை மார்க் பண்ண இடத்துல ப்ளேஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், கரெக்டான அளவில் டிசைன் இருக்கா அப்படின்னு. கரெக்டாக இருக்குன்னா அந்த கிளாத் மேலே கார்பனை வச்சுட்டு கார்பன் மேலே டிசைன் பேப்பர் வச்சுக்கோங்க. இது மூணுமே மூவ் ஆகாமல் இருக்கிற அளவுக்கு ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக், கார்பன், டிசைன் பேப்பர் மூணுமே சேர்த்து பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிளாத் மூவ் ஆகாது, டிசைன் ஒழுங்காக ப்ராப்பராக ட்ரேஸ் பண்ணி எடுக்க முடியும். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ட்ரேசிங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ட்ரேசிங் ஒழுங்காக வரலைன்னா நம்மளால் ஃபினிஷிங் ஒழுங்காக பண்ண முடியாது. சின்ன சின்ன டிக்ஸை யூஸ் பண்ணாலே ப்ளவுஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் இந்த கப்பு யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது பெண்டிங் இருக்கிறதுனால நான் கையில் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஃபினிஷிங் சரியாக வராதுன்றதுனால நான் அதையே கார்பனி வச்சு யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பார்க்கலாம். நான் புட்டாஸ்க்கு வந்து வரையலை, ஏன்னா வரைஞ்சதுக்கப்புறம் போடும்போது அந்த மார்க்கிங் தெரியுன்றதுனால நான் டாட் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே டிசைன் போட்டுக்குவேன். இப்போ பின்னை எடுத்துகிட்டு பார்த்தா இந்த டிசைன் ரொம்ப சூப்பராக தெரியும். இந்த ட்ரிக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ்க்கு என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.